வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 19/12/2025 ஆல்பம் நம்பர் தான் கொடுக்குறோம். யாருடைய நம்பர் அப்படின்னு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எஸ்கேவோட ட்ரா தான் இருக்குது. எஸ்கேவோட ட்ராவில் நமக்கு இன்றைக்கி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம தொடர்ந்து எஸ்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் போன வாரத்திலே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நான் சொல்லுவேன் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன மாதம் ஆடப்பட்ட நம்பர், அதாவது 11வது மாதம் 919 ஒன்று கொடுத்தாங்க, 630 கொடுத்தாங்க, 370 அப்படிங்கிற நம்பர், 048, அதே மாதிரி 537, 995 கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் டபுள்ஸ்லாகவே வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இதில் பார்க்குறோம். அதுலேயே நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் இன்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே பெனிஃபிட்டாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்கன்னா 192 கொடுத்துருக்காங்க இல்லையா. அதே மாதிரி 601 இது வந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு. நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு வேளை இந்த 602 நமக்கு ட்ரா நம்பர் இருக்குது, இதையே அப்படியே ஒரே வேளை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினச்சோம். 602 அப்படியே அடிப்பாங்க, அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அதான் உண்மையாக இருந்திருக்கு, அப்படியே கொண்டு வந்து கொடுத்துக்கிறாங்க. சரியா, நம்ம சொன்ன காரணிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் தான் சொன்னாலே எப்படி வேணாலும் ஆடுவாங்க. பட் இதுக்கான வாய்ப்புகள் கூட கொடுக்கலாமே அப்படின்னு சும்மா ஒரு யதார்த்தியாக சொன்னோம். பட் அதுதான் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் சூப்பராக மேட்சாக இருக்குது. சரியா, அது போக நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 32வது ட்ரா போயிட்டுருக்கு. போன வாரத்தில் வந்து 995 இல்லையா, 95 கொடுத்தாங்க. அது போக எஸ்கேவுடைய 32வது ட்ரா. சரிங்களா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா தொடர்ந்து வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பெனிஃபிட்டாக கொண்டு வரோம். உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் எது பண்ணக்கூடாது, எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளங்களை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறது ஏன் தெரியுமா. நான் ஒவ்வொரு நாளைக்கு மட்டுமே நம்ம சந்திராஷ்டமம் இந்த ராசிக்கு அந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் ஒவ்வொரு நாளைக்கு சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் டெய்லி இந்த சந்திராஷ்டமம் வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளால் மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் சந்திராஷ்டமம், அதனால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கூட நீங்கள் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் அது ரொம்ப நல்லது, அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல விஷயந்தான். அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து இன்றைக்கி சந்திராஷ்டமம் செய்யாமல் விட்டுறலான்னா சோறு ஒன்று நம்மளுடைய வயிற்றுக்கு என்ன பண்ணுறது, நம்ம ஒவ்வொரு நாள் வேலை செஞ்சால் தான் சாப்பிட முடியும் இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த சமயத்தில் உங்களுக்கு அதாவது இந்த எப்போயுமே வந்து சந்திராஷ்டம நாள்களில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மனசு வந்து ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும் சந்திராஷ்டம நாள்களில். அந்த டைமில் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லி உங்களை இன்னும் கூட எச்சா தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான விருப்பம் இல்லைங்கிறதுனால தான் நம்ம அது சந்திராஷ்டமம் இல்லை அப்படிங்கிறது நம்ம அதோடைய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது, ரொம்ப ட்ராபேக்காக இருக்குன்னு சொல்கிறதில்ல. ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த அன்னைக்கு நம்ம சொல்கிற அன்னைக்கு நீங்கள் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக செய்யுங்க. எப்போல்லாம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்களோ மிகப்பெரிய மாற்றங்கள். ஏன்னா ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாகவே குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது. சரியா, அதே மாதிரியே ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து யோகி அவயோகின்னு சரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்குறது, தசாபுத்தின்னு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்து பார்ப்போம். நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் பார்ப்போம். சரி, அடுத்து நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா, இதில் ஏதாவது உங்களுக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள். 192 கொடுத்துருக்காங்க, நாளைக்கு 9ஆம் நம்பர் அதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படின்னு. எனக்கு 6ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. என்ன காரணம்னா 6ஆம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி 3 டைம் கிடச்சிருக்கு இல்லையா. 46, 666 கிடச்சிச்சு இல்லையா. அப்போ 01 கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து ஃபுல் டிஜிட்லேயும் நமக்கு பார்த்திங்கன்னா 2 3 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா. அந்த 3 6ஆம் நம்பர் இது திரும்ப ஏதாவது ஒரு 6ஆம் நம்பராவது திரும்ப கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கணக்கெலாம் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தான் கொடுக்குறோம், இருக்கிறதுன்றதையும் பாருங்கள். சரியா, அதுக்கப்புறம் பெண்டிங் நம்பரு கன்ஃபார்ம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. தான் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறையா போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது. கண்டிப்பாக அதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போல் 5, பி போல் 9, சி போல் 0. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போல் 7, பி போல் வந்து 8, சி போல் வந்து நமக்கு 1. அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போல் வந்து 8, பி போலில் 14, சி போலில் 19. இதில் 2 போர்டுமே பெண்டிங். 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் 3ஆம் நம்பர் தான் நிற்கிது. நாளைக்கு 3ஆம் நம்பர் தான் எனக்கும் கொஞ்சம் பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. யாருக்காச்சும் 3ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேருந்து வாய்ப்புகள் அதிகமாக தான் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பருக்கான சோர்ஸ் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயே மேட்ச் ஆகலாம். இல்லை 6க்கு 3ன்னு மேட்ச் ஆகலாம். அதே மாதிரி 0க்கு 3, 1க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம். ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வரணும்னு சொன்னால் அப்படி வரக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போல் 2, பி போலில் வந்து 5, சி போல்லையும் நமக்கு 2 தான்.
ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு. நமக்கு நேற்றே வந்து 494 என்னமோ வந்துச்சு இல்லையா 2 ட்ராக்கு முன்னாடி. அடுத்து வந்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 16, சி போர்டில் வந்து நமக்கு 7. ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு சரிங்களா. 0, 7, 5 அவ்வளோதான் வந்துருச்சு. அடுத்து நமக்கு 7ஆம் நம்பர் தாங்க அதிகமாக இருக்குது. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 19, பி போர்டில் 41, சி போர்டில் வந்து 8. 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது. பார்ப்போம் நாளைக்கு இது எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறதே பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒரு நம்பர் எடுக்க இன்னொரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பெண்டிங் ஆகிட்டே தான் போகுது. ஆனால் இப்போதைக்கு குறி வைக்கிறது எல்லாமே சிங்கிள் போர்டு தான் நமக்கு குறி வைக்கிறாங்க. நல்லா காணாமல் பார்த்தீங்கன்னா நேற்று எடுக்கப்பட்டதும் சரி, முந்தா நாள் எடுக்கப்பட்டதும் சரி, தொடர்ந்து எடுக்கப்பட்ட ரிசல்ட் எல்லாமே சிங்கிள் போர்டை மட்டுமே டார்கெட் பண்ணி. இப்போ இன்றைக்கி 1ஆம் நம்பர் டார்கெட் பண்ணாங்க, 41 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு. அது மாதிரி சிங்கிள் போர்டை மட்டுமே ட்ரா பண்ணி எடுத்துருக்காங்க. பட் நாளைக்கு அந்த வகையில் 5ஆம் நம்பருக்கான ட்ராபேக் இருக்குன்னு நினைக்கிறேன். 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சிங்கிள் நம்பர் எடுத்து ஆடினாங்கன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 4, சி போர்டில் 20. இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான். நேற்று கூட இல்லை, இன்றைக்கி இந்த பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு 8ஆம் நம்பர் சரியா. 8ஆம் நம்பருக்கான பெண்டிங் நம்பர் இருக்குது. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 2, சி போர்டில் 9. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 8, பி போர்டில் 0, சி போர்டில் 10. இது ஒரு போர்டு மட்டும் நமக்கு சி போர்டில் அதிகமாக பெண்டிங் நிற்கிது பார்ப்போம். அடுத்து பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு நான் 6ஆம் நம்பர் தான் கொடுக்குறேன். ஏன் 6ஆம் நம்பர்னா 6ஆம் நம்பர் திரும்ப வரலான்னு ஒரு கணக்கு இருக்கா. ரொம்ப ஸ்ட்ராங். நேற்றே நம்ம என்ன சொன்னோம், 66க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கன்னு கொடுத்தோம். 66, 61 மாறிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம் சரியா. அதே மாதிரி எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, சரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு. 0 இருந்த இடத்துக்கு எனக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பர். இதுக்குள்ளே தான் எனக்கு அவரேஜாக மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் இருக்குதுன்னு எடுங்க. பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 357, 735, 563, 756, 635, 573, 357, 756, 637, 756, அதே மாதிரி 637. இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. பட் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா, மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம், வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. எனக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னன்றது பார்ப்போம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 35, 57, 37, 73, 56, 63, 63, அதே மாதிரி 53, 57, 75, 36, 67, 35, 56. சரிங்க, இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதா? இன்றைக்கி என்னங்க வரலாம், ரொம்ப சிம்பிள். நேற்று 502க்கு எடுத்தோம், இன்றைக்கி 601க்கு 601. ஓகேவா. ஆனால் இதுக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் எப்படி நேற்று கொடுத்தாலும் மேட்ச் எல்லாம் இல்லாமல்ல, நேற்று சூப்பராக தான் மேட்ச் ஆகிடுது. நம்ம தான் நேற்று ஆரம்பத்திலே சொல்லிட்டோமே, நமக்கு நேற்று வந்து எடுத்தோன்னே சொல்லிட்டோம் 66க்கான வாய்ப்புகள் இருக்கும், யாருக்காச்சும் இருந்த இடத்துக்கு ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சாச்சு. 66 ரொம்ப ஸ்ட்ராங். நேற்றே பாருங்கள், பிசிலேயே ஏசிலேயே 66க்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லைன்னா 6ஆம் நம்பரை கூட நீங்கள் ஆள் போட எடுத்துக்கலாம்ங்கிறத நம்ம ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம். என்ன காரணம்னா இதான் வரும்னு தெரிஞ்சு தான் கொடுத்தோம். அடுத்து நமக்கு வந்து இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கலாம், 7 நம்பர் எடுக்கலாமா? ஆமாம் எடுக்கலாம். 6க்கு 7 மேட்ச் ஆகும், 0க்கு 7 சூப்பராக மேட்ச் ஆகும், 1க்கு 7 அருமையாக மேட்ச் ஆகும். 6க்கு 7 விட 0க்கு 7, 1க்கு 7 ரொம்ப அற்புதமாக மேட்ச் ஆகும். எடுத்து பாருங்கள். அடுத்து 5, 5ஆம் நம்பரும் 5க்கு 6 வரலாம். 0க்கு 5, 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுக்கலாம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படின்னா இல்லை, எனக்கு என்னமோ கொஞ்சம் சப்போர்ட்டிவ் நம்பராக கூட வரலாமோ அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் கொடுக்குறேன். இருக்கான்னு பாருங்கள். 3ஆம் நம்பர் பக்கா. 6க்கு 3ங்கிறது என்றைக்குமே ரொம்ப பெஸ்ட்டு, அதில் மாற்றமே இல்லை. 0க்கு 3 அதை விட பெஸ்ட்டு, 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் அதை விட பெஸ்ட்டு, ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் 7, 3, 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணுவேன். எனக்கு கேட்டாக்க 6ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா இன்றைக்கே நமக்கு 3 டைம் 6ஆம் நம்பர் வச்சுருக்காங்க. மேபி ஒரு வேளை நாளைக்கு ஏதாவது நமக்கு 6ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கொடுக்குறேன். இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 7, 5, 3, 6ங்க இந்த 4 நம்பர் மட்டும் ஆல் போல் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்பு இருக்கும்.